ஹலோ பிரைஸ் லார்ட். ஓகே, இன்றைக்கு நாம் ஆசிரியர் தினம். இந்தியாவிலே முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நினைவாக இந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தருணத்திலே எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று நமக்கு தமிழில் ஒரு முதுமொழி உண்டு. தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை, கேட்காத விஷயம் இல்லை, கேட்ட விஷயத்தை வலியுறுத்தி நினைவுக்கு கொண்டு வருவோம். ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பெண்கள் கூட்டத்திலே பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தலையான முதற்கண் ஆசிரியர் தேவாதி தேவன், பரிசுத்த ஆவியானவர், மாற்று கருத்துக்கு இடமில்லை. இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்று ஜனங்கள் அக்காலத்தில் அழைத்தார்கள். ஆனால் இன்று நாம் ரஹபத் பெனியலில் இருக்கிற பெண்களான நீங்கள் இதை மனதில் இருத்தி, காலம் குழப்பமான காலத்தில் இருக்கிறோம், நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம், குறைவான நாட்கள் மிஞ்சும் காலத்தில் இருக்கிறோம். திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் குறைவான காலத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இதற்குள்ளாக இருக்கிற நேரத்துக்குள்ளாக நீங்கள் என்ன அளவுக்கு உருப்படியான ஆசிரியர்களாக, டீச்சர்ஸாக, போதகிகளாக மாறுவீர்கள் என்பதை பற்றி நீங்கள் உங்களை கூர்மையாக்கி கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். நீங்கள் உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளுங்கள். ஆனால் மெச்சத்தகுந்த விஷயங்களை, மேன்மையான விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா என்பதை மாத்திரம் கவனத்தில் இருத்தி நீங்கள் வாழ வேண்டும் என்பது உங்கள் மேல் விழுந்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Proverbs chapter 6 verse 20 to 22. 6:20-22. என் மகனே, உன் தாய் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். இது ரொம்ப பொறுப்பான ஒரு அந்தஸ்து தான் ஒரு தாய். பெண்களே, நீங்கள் பொறுப்பான அந்தஸ்தை ஆண்டவரிடத்தில் அடைந்து தான் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார் என்பதை ஏராளமாக தாராளமாக கேட்டிருக்கோம். நிதர்சனமாக சில விஷயங்களை இந்த வசனங்களிலிருந்து பார்ப்போம். பிள்ளை பெற்றால்தான் தாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. பிள்ளை பெற்றால்தான் தாய் என்று 100% சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளை பெற்றவள் மெய்யான தாய், சரியான தாய். ஒரு தாயினிடத்திலே கடவுள் போதகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இங்கே கல்யாணம் ஆகாதவர்களை தவிர தாய்மார்களாக இருக்கிறது குறித்து இந்த மாய பெருமை கொள்ளும்படி மஞ்சள் துணி போட்டு கழுத்தறுக்க நான் இங்கே வரல. நீங்கள் இன்னுமே உங்களுடைய நிலையை அறிந்து, காலத்தின் நெருக்கத்தை அறிந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள தீவிரப்படுங்கள். நிலையான, நிரந்தரமான, நித்தியமான போதகர் தேவாதி தேவன். பிதாவினிடத்திலிருந்து இயேசு போதனடைந்தார்.
இயேசுனிடத்திலிருந்து நாம் போதனை அடைந்திருக்கிறோம். தூய் ஆவியானவர் போதனை அடைந்தார். தூய் ஆவியானவர் இயேசு போதித்தவைகளை தான் நினைவுபடுத்துவார் என்பதெல்லாம் ஆவியானவரே எழுதியிருக்க போக, உங்களை பற்றி வேதத்தில் தாய்மார்களை பற்றி தேவன் எழுத மறுக்கவில்லை, முகம் கோணவில்லை, ஒதுக்கி தள்ளவில்லை, ஓரம் கட்டவில்லை. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கெட் டிஸ்டர்ப். என்னை யாருமே யோசிக்கிறது இல்லை, யாருமே நினைக்கல, இந்த மாதிரிலாம் ஒப்பாரி, இந்த மாதிரி புலம்பலேருந்து வெளியே வாங்க. உங்கள்கிட்ட ஒரு போதகம் இருக்குது. யூ கேரி அ டீச்சிங், யூ கேரி அன் எக்ஸாம்பிள். உங்கள் வாழ்விலே ஒரு மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிற கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகளுக்கும் சரி, தேவன் உங்களை வைத்த சமுதாயத்தில், ஒரு குடும்பம் என்கிற ஒரு சிறிய சமுதாயத்தில், ஸ்மாலர் ஃபேமிலி, பிகர் ஃபேமிலி, அப்புறம் சொசைட்டி, சமுதாயம், இதில் நீங்கள் போதிக்க வேண்டிய வழக்கமாக சராசரியான அளவுக்கும் சற்று அதிகமாகவே முன்மாதிரியாகத்தான் தாய்மார்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து போதகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உலகளாவிய பேருண்மை. அது மலைவாழ் மகனுடைய தாயாக இருந்தாலும், அது படிப்பறிந்த தாயாக இருந்தாலும், படிப்பறியாத தாயாக இருந்தாலும், ஏழை தாயாக இருந்தாலும், பணக்கார தாயாக இருந்தாலும், படித்தவளாக இருந்தாலும், படிக்காதவளாக இருந்தாலும், ரைட் அவே, துரிதமாகவே, soon after she becomes a mother, actually if I am not wrong, அவள் ஒரு பெண் கருத்தரித்ததிலிருந்தே she gets instructed directly or indirectly, நேரடியாகவோ மறைமுகமாகவோ, கருத்தரித்த காலத்திலிருந்து, அதை உணர்ந்த காலத்திலிருந்து ஒரு பெண் தாயாகும்படி அவள் அறிவடைகிறாள், அவள் போதனை அடைகிறாள், அவளுக்கு மாதிரிகள் காண்பிக்கப்படுகிறது, பல விஷயங்கள் அவளோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதையெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி தனக்குள்ளே ஏற்படுகிற மாறுதல்களின் மூலம், சரீர மாறுதல்களின் மூலம், முழு ஆவியான்மா சரீரம் கொண்ட ஒரு முழு மனுஷியில் ஏற்படுகிற மாறுதல்களின் மூலம் ஒரு பெண் தான் தாயாக போகிறதை அவள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். அந்த பிள்ளையை சுமந்து இருக்கிற காலத்தில் சரீர மாற்றங்கள், வேதனைகள், அசௌகரியங்கள்லாம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்த போதிலும், பரிசுத்த வேதத்திலும் ஆண்டவர் சுட்டி காண்பித்த வண்ணம் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள் என்பது அவளுக்கு வெளிப்படையாக ஒரு சுமை தான். அது இன்ப சுமை, அது துன்ப சுமை, இதெல்லாம் தேவையில்லாத, நமக்கு அவசியம் இல்லாத கவனம். டெஃபினெட்லி ஷி கேரிஸ் அ வெயிட். அது நல்ல சுகமான தாயாக இருந்து நல்ல சுகமான பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை நல்ல ஹெவியாக தான் இருக்கும். அதனால் அது பாரம்தான். அந்த சுமையின் மூலமாக she learns to deliver first of all, பிள்ளையை பிரசவிக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை அவள் உணர்கிறாள். கருத்தரித்தவுடனே பிள்ளை வெளியே வந்துடணும் யாரும் யோசிக்கிறதில்லை, யோசிக்க முடியறதும் இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி எதுவும் ஆச்சுன்னா அது ஏரிக்கு மாறான ஒரு விஷயம், இந்த நேச்சுரல் அபார்ஷன். அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு காலத்துக்கு பின்னே அந்த பெண் பிள்ளையை வைத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு பழகிடுச்சிங்க, 1 மாதம் 2 மாதம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏறக்குறைய 9 மாதம் ஆகுது, நான் இந்த மாதிரி சுமக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பொண்ணும் சொன்னதாக நான் சரியாக கேட்டதில்லை. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேத வசன வெளிச்சத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன வயசு சைஸானாலும் நீங்கள் திடீர்னு ஆணாக போகிறதில்ல. ரொம்ப வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஆகுது, எனக்கு வயசு நான் ஆனானா நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிக்கவே முடியாது. யோசிக்கிறது அபத்தம். ஸோ யூ கேரி அ டீச்சிங், யூ கேரி அன் இன்ஃபர்மேஷன் டு பாஸ் ஆன். உங்களுக்குள்ளே மற்றவர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு முக்கியமான குறிப்பை வைக்கிறார்.
அதை தான் நீங்கள் கவனிக்கணும், அதை தான் நீங்கள் திரும்பி திரும்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதை தான் நீங்கள் இந்த வேத வாக்கியத்தின் பிரகாரமாக சொல்லப்போனால் தரிசனம்னு சொல்லிக்கலாம். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விஷன் யூ ஹேவ். விஷன்னா பார்க்குற காட்சி மாத்திரம் இல்லை, ஒரு திட்டம், வாழ்க்கையின் இலக்கு. A lady, a girl, when she opts out to get married and then becomes a mother, she should have a sense of destiny. அது ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ இல்லை மாற்றுத்திறனாளியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ, she has to carry, she is rather compelled to carry a vision in life. அதை நீங்கள் இன்னுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போ இருக்கிறத புரிஞ்சிக்கிட்டதில் குறிப்பெடுத்ததில் நான் உங்களுக்கு இவைகளை முன்பாக வைக்கிறேன். இந்த ஃப்ரேம், இது ஒரு பெரிய சட்டம் மாதிரி, இந்த ஜன்னல் இருக்க அந்த ஃப்ரேம் மாதிரி, இந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களுக்குள்ளே தேவன் விதித்த, உங்களுக்குள்ளே பதித்த, உங்களுக்குள்ளே என்ன சொல்லுது ஊற்றிய அந்த போதனை என்ன, அந்த கருத்து என்ன, அந்த குறிப்பான கருத்து என்ன, அவைகள்லாம் பற்றி கர்த்தருடைய கிருபை இருந்து நமக்கு நேரம் இருந்தால் நம்ம இன்னும் 2 வாரங்கள் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்லி தெரியுது. நான் ஆரம்பித்த போது இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நினச்சேன். அது வாழ்க்கை நிறைய விஷயங்கள் இருக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன், கஸ்டமைஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு பிள்ளைக்கும், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ஒரே பிள்ளையோ 2 பிள்ளைகளோ, சமீபத்தில் யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு அம்மா பற்றி பேர் கூட இல்லை, அந்த அம்மா பேர், அது 7 பிள்ளைகளை பெற்றது. ரொம்ப பிரமாதமாக ஷீ இஸ் ஹேண்ட்லிங் த ஃபேமிலி. எல்லாம் ஒருபடி முக்காப்படி அரைப்படி காப்படி வீசம்படி அப்படிங்கிற மாதிரி வரிசையாக எல்லாம் ஒவ்வொரு வயசு தான் வித்தியாசம் இருக்கும் பலருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஃபுல்லாக 7 இயர்ஸ் ஃபுல்லாக பிஸியாக இருந்திருப்பாங்க போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. வெள்ளைக்காரி தான் அது. இன்னைய காலகட்டத்தில் அது போடுறான்னு நான் யோசித்த போது, ஐ டோன்ட் நோ, இப்படியும் ஜனங்க இருக்கிறாங்க, ரொம்ப அழட்டிக்காத, ரொம்ப பீத்திக்காத, ரொம்ப சிலுப்பாத அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் தோணுச்சு. பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுது, 7 பிள்ளைகளையும் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுது, குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுது, புருஷனை ஹேண்டில் பண்ணுது. ஷீ லவ்ஸ் டு பி ஹவுஸ் ஒய்ஃப். சாரி வேலை காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். ஷீ ட்ரெயின்ஸ் த சில்ட்ரன். அப்படியே பைபிளில் சொன்ன மாதிரியே அவர்களை, அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறாள். மாடர்னானா, அதான் நவீன காலத்தில்னா கூட அந்த கூகுள் உதவியோடு கூட அவங்க வீட்டில் பெரிய ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்குது, quite a big screen, like maybe 52 inches. அதை வீட்டுடைய மெயின் ஹாலில் அதை வச்சிடுறாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்கெடியூல், பிள்ளைகளுக்கான வேலைகள், எல்லோரும் செய்ய வேண்டிய வேலைகள், புருஷனுக்கான வேலைகள், தனக்கான வேலைகள், வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள், எதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இன்வால்வ் இருக்கோ, இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ, அனுதின வேலைகள், அனுதின கடமைகள், அதெல்லாம் ஒவ்வொரு சின்ன 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 பாக்ஸாக, ஒரு ஆப்பில் அது ஒரு தொடுமுனையில் இருக்கக்கூடியதான மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமாக தயாரித்த ஒரு டிவி ஸ்க்ரீன். அது மாத்திரம்தான் அதில் இருக்கும். அது எப்பயுமே ஆனாக இருக்கும். ஒன்லி ஐ திங்க் when they retire to bed it is off. காலங்காத்தால் அது ஆன் ஆகிடுது. அதில் எல்லாமே இருக்குது, அலாம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்தந்த பிள்ளையோட பேர் இருக்குது, 7 பிள்ளையோட பேர் இருக்குது, 7 பிள்ளைகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது, 7 பிள்ளைகளுக்கும் தனித்தனியான வேலை இருக்குது, தனக்கு வேலை இருக்குது, புருஷனுக்கு வேலை இருக்குது என்கிறதுலாம் எதிர்த்தோன்னா அவங்க எடுத்த எடுப்பிலே இல்லை, ஒரு காலப்போக்கில் அந்த விவரம் புரிஞ்சுக்கிற வயசு வந்த உடனே, கை குழந்தைகளாக இருக்கிற வயசை தாண்டினோடனே அந்த பிள்ளைகளை எப்படி அந்த அம்மா ட்ரெயின் பண்ணுதுன்னா, ஓரலாக ட்ரெயின் பண்ணுது, முன்மாதிரி காண்பித்து ட்ரெயின் பண்ணுது. மூத்த பிள்ளை சின்ன கடைசி பிள்ளை மேலே எப்படி கரிசனையாக இருக்கணும், நான் என்ன தம்பிக்கு தங்கச்சிக்கு காவலாளினா அப்படின்னு கேட்கக்கூடாது.
அது வந்து கிறிஸ்தவ குடும்பம்னு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்களாம் உட்காந்து அந்த எந்திரிச்சு ஒரு பல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுக்குறோம், 1/2 hour வச்சுக்குவோமா, முடிஞ்ச விட எல்லாம் முழங்கால் போட்டு ஜாம் பண்ணுறாங்க. இல்லை, தட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ அந்த அம்மா எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்குது. அது நான் வந்து இன்றைக்கி நான் இதை பற்றிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் அது திருப்பி அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் நான் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணும்போது வந்தால் அதை சேவ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூ ஷுட் சி. தாயின் போதகத்தை தள்ளாதே, அதுக்கு சொன்னேன். அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த அம்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஒவ்வொரு குழந்தையும் புரிஞ்சிக்குது. 7 பிள்ளைகளில் 3 பொம்பளை பிள்ளைங்க, 4 பசங்க. பொது வாழ்விலே இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஞான பெண்கள், நீங்கள் வந்து சீயோன் குமாரத்திகள், நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜை, நீங்கள் இறுதியிலும் இறுதியுமாக இயேசுனுடைய மணவாட்டியை மாற வேண்டிய கிறிஸ்துவின் மணவாட்டி. உங்களை பற்றி ஒரு இன்வென்ட்ரி பண்ணுங்கள், உங்களை பற்றி உயிர் துணருங்க. ஹூ யூ ஆர் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், who you are in a family, who you are in a society, who you are in your greater family. உங்கள் சொந்த பந்தத்தின் மத்தியிலே, உடன்பிறப்புகள் மத்தியிலே, சிப்ளிங்ஸ் மத்தியிலே நீங்கள் யார் அது பாருங்கள். உங்கள் கையில் கொடுத்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், 7 குழந்தையாக இருந்தாலும், 70 குழந்தையாக இருந்தாலும், அதற்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் கையில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கேட்டது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. யாக்கோபு 12 பிள்ளைகளை பற்றி ஆண்டவரிடத்தில் விசாரித்து கேட்டான். ஒரு ஆம்பளை அப்பா. யாக்கோபின் மனைவி லேயாள், பேர் என்ன, ராஹேல். ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள் விசாரித்து கேட்டான். ரெட்டை பிள்ளைகள் வரும், யாருக்கு தரிசனமா? கிடையாது. கொடுக்கும்போது அதை பற்றி விசாரித்து கேட்டா. வென் யூ கன்சீவ், இதெல்லாம் யூ ஷுட் கன்சீவ். ஒரு மலடின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியல, அதை பற்றிலாம் இங்கே விமர்சிக்க வரல. அப்போ ஒரு பிள்ளை பிறக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை பற்றி ஒரு பெண் உணரும்போது தவிக்கிறா. எப்படியாவது பிள்ளை பேர் அடையணும், அந்த ஃபெர்டைல் ஆகணும், ஏதாவது விதத்தில் யோசிக்கணும். அது இந்த மாடர்ன் டேஸில் சரகேட் மதர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி இருக்குது, இப்படிலாம் பார்க்குறோம். ஏன் வாய்ங்கிற காரணத்துக்குள்ளாக நம்ம ஆழமாக போகாமல் முடிஞ்சிருச்சு. ஒரு குழந்தைய பெறாங்க, தே ஆர் ஹாப்பி. இன்னொரு குழந்தையோட உங்கள் குழந்தைய ஒப்பிடாமல் உங்களுக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்ததை பற்றி இன்றைக்கும் நீங்கள் என்ன வயசாக, நீங்கள் பாட்டியாக இருந்தால் கூட, கொள்ளு பாட்டியாக இருந்தால் கூட நீங்கள் யோசிக்கணும். ஆண்டோட வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் உங்கள் நினைவுக்கும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்போது, பாடையில் போகிற வயசு இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்க முடியாது சொல்லாதீங்க. உன் தாயின் புதகத்தை தள்ளாதே. எல்லா அம்மா அப்பாவும் எல்லா புதகத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, எல்லா வீட்லேயும் கொடுக்கறதில்ல. பொதுவான புதகத்தை கொடுக்கறதை தவிர அந்தந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அதுக்கு அவங்க போய் எங்கேயாவது படிக்கிறாங்களா? கவனத்தின் மூலமாக, ஆப்சர்வேஷன் மூலமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக, சொந்த பந்தத்தின் மூலமாக, அவங்களுடைய சமுதாய உறவின் மூலமாக, அவள் போக்கும் வரமாக அந்த பள்ளியோ இல்லை கல்லூரியோ இல்லை இந்த மார்க்கெட் பிளேஸோ இல்லை அந்த அவங்களுடைய மத நம்பிக்கையில் அவங்க போகிற கோயில், தர்கா, சர்ச், இப்படிப்பட்டதான எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறதுல அவங்க பிக்கப் பண்ணுற விஷயத்தை மனதில் வைத்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கரிசனை, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தரிசனம் சொன்னையில் ஒரு இலக்கு, எதிர்பார்ப்பு, அதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேதர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஃபார்மலாக எஜுகேஷன் கிடைக்கிறதில்ல. உலக ஜனத்தொகையில் இருக்க 800 கோடியில் ஒரு 200 crores விமன் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, 200 கோடி பெண்கள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. 200 கோடி பெண்களும் படிப்பறிவு பெறுகிறது இல்லை, படிப்பறிவு பெற்றவளாம் இல்லை, வசதி இல்லை. ஆனாலும் அவர்கள் எந்த இடத்துல, என்ன சமுதாயத்தில், என்ன நிலையில் கடவுள் வைத்தாரோ அந்த நிலையில் அவங்க அந்த பிராயம் அடைந்ததிலிருந்தே அவங்க ஒன்று மேலே ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வளர்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் சொல்ல மனசு தோணும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை.
எல்லாம் தெரிஞ்சு தான் மொக்கையாக உட்காந்துருக்கீங்க, மூலியாக உட்காந்துருக்கீங்க, மழுங்கத்தனமாக உட்காந்துருக்கீங்க, தரிசனம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஈடுபாடு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, பிரயாசம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. வளர்ந்துருக்கீங்க, வயசுலேயும் சரி சைஸ்லேயும் சரி. என்ன இலக்கை அடைந்திருக்கிறீர்கள்? என்ன நீங்கள் வாழ்க்கையில் விதைத்திருக்கிறீர்கள்? என்ன பயணத்தில் தீவிரப்பட்டு நீங்கள் முன்னேறி போகிறீங்க? கவனிங்க அதை. பொது வாழ்வில் நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் பிரகாசமாக இருக்கீங்க? ஆன்மீக வாழ்வில் என்ன முன்மாதிரியாக இருக்கீங்க? பிக் யுவர் ஹோம்ஒர்க். உங்களுடைய வீட்டு பாடத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. குறைந்தபட்சம் ஒரே குழந்தையை பெற்றிருந்தாலும் எவ்வளோ ஜாக்கிரதையாக, எவ்வளோ பிரமாதமாக, இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்ல முடியாமல் தனித்தன்மை வாய்ந்த விதத்திலே, ஆனாலும் தன்னிகரற்ற நிலையிலே பிள்ளையை வளர்ப்பதற்கு அந்த தாய் தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? தாய் போதகம் அடைய வேண்டும். அதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. கண்டினியூ டு கெட் இன்ஸ்ட்ரக்ஷன். வயசாட்சின்னு சொல்லாதீங்க. ஓயாமல் காலம்புற பீராயிரத்துக்கு புத்தியை மேய விடாதீங்க, பராக்கு பார்க்காதீங்க. ஒரு இடத்துலையும் சரி, நீங்கள் ஜஸ்ட் வென் யூ ஆர் மூவிங் அரவுண்ட் எவ்ரிவேர் பாருங்கள். இட்ஸ் குட் டு அப்சர்வ். ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட், டேமேஜிங்காக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப பயத்தோடு தான் சொல்கிறேன். திருட்டு முழிச்சு பார்க்காதீங்க, பேந்த முழிச்சு பார்க்காதீங்க. த்ரோ யுவர் ஆப்சர்வேஷன் கரெக்ட்லி. ரிசீவ். See to receive, talk to receive, speak to receive. நீ பேசினாலும் பார்த்தாலும் நீ தொட்டாலும் நீ இடைப்பட்டாலும் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு போதகத்தை, ஒரு அறிவை, ஒரு குறிப்பை, ஒரு முயற்சியை, ஒரு விவரத்தை, ஒரு செய்முறையை, ஏகுமுறையை, வழிமுறையை கற்றுக்கொள்ள பெண்கள் நீங்கள் ஆவலாக இருக்க வேண்டும். இன்னொருவரிடத்துலேருந்து இன்னொருத்திடத்தில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிற நீங்கள் கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொள்வதற்கு கடவுளோட நேரத்தை செலவழிக்கணும். சிம்பிளி ட்ரூ, சிம்பிளி ட்ரூ. இப்பொழுது நான் மேலோட்டமாக சில இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும், நேரம் அவ்வளோதான். தேவனுக்கு சித்தமானது தான். ஆனாலும் அவருடைய வழிநடத்தலோடு இதை நம்ம ரொம்ப விலாவாரியாக ஆர்பியத்தினுடைய பெண்கள், தாய்மார்கள் ஆக விரும்புகிறவர்கள், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக கடவுள் பேசி வச்சிருக்காரு. வாட் அ பியூட்டி. இஸ்ரவேலை சாம்ராஜ்யத்தை 12 கோத்திரத்தை 12 கோத்திரமாக இருக்கும்போது ஆண்ட 2 ராஜாக்கள் தான். ஒன்று சாலமோன், இன்னொன்று தாவீது. அவங்களுக்கு அப்புறத்திலிருந்து அதுக்கு முன்னாடி முத ஆண்ட சவுல் ராஜா, தாவீது, சாலமன், 3 பேர் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெகபியாம் காலத்திலிருந்து அதை 2 கோத்திரமாகவும் 10 கோத்திரமாகவும் தேவன் பிரித்தார். இஸ்ரவேல், யூதா என்று பிரித்தார். அப்போது இந்த எல்லாரும் சேர்ந்து இருந்த சாம்ராஜ்யமாக ஆண்ட காலத்திலும் சவுலின் தாய், தாவீதின் தாய், சாலமோனின் தாய். இதை நீங்கள் மனதில் வைத்து, நான் உங்களுக்கு வசனங்களில் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் கொடுப்பேன். நீங்கள் யூ ஷுட் டூ அ பெட்டர் ஹோம்ஒர்க். எதுக்கு நான் முதல்ல அந்த செய்தி நான் பெறல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே அதுதான் மனசில் ஒரு உணர்த்துதல் இருந்தது. பொதுவாக தேவ பக்தி உள்ள, தேவ பயமுள்ள தாய்மார்கள் அப்படி தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ராஜாக்களின் தாய்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எனக்கு மனசில் இருந்தது தான். இப்போ இல்லை, சம் இயர்ஸ் அகோ. இப்போ ராஜாக்களின் தாய்கள் நம்ம கவனிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை? நான் ராஜாவின் தாய் சொல்லிக்கிறதுல உங்களுக்கு ஐயா ரட்சிப்பை விட உங்களுக்கு பெரிய பெருமை, பரிசுத்தாய் பெற்றதோட பெரிய பெருமை, வரங்களை பெற்றதோடு உங்களுக்கு இருக்கிற பெரிய பெருமை என்ன தெரியுமா? வெளியே காமிச்சிக்க முடியாமல் வேஷம் போடுற பெருமை. என் பொண்ணு பெரிய அதிகாரி, என் பொண்ணு ஐபிஎஸ், என் பொண்ணு ஐஏஎஸ், என் மகன் அப்படி இப்படி சொல்லிக்கிறதுலாம் உங்களுக்கு அலாதி மோகம். அது பாவமாக தப்பாக ரைட்டான்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல.
ஆனால் ஒரு ராஜாவுடைய அம்மாவை இருக்கிறத பற்றி உங்களுக்கு கொண்டை வைக்கிறத விட அது பெரிய கொண்டைக்கு மேலே ஒரு கொண்டைக்கு ஒரு கொண்டை ஆமாவா? ஸோ இட்ஸ் அ கேன் ஆஃப் கேப்ஸ்டோன். கவனிங்க, தூங்காமல் உங்களை பற்றி தான் கடவுள் பேசியிருக்காரு. ஸோ யூ வாண்ட் டு பி த மதர் ஆஃப் அ கிங் ஆர் அ குவீன் ஆர் அ மினிஸ்டர், somebody who is influential. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க பைபிளில்? இந்த பெண்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் கடவுள்கிட்ட விசாரித்து கேட்கணும். ரொம்ப கம்மி தான் சொல்லியிருக்கு, 2 வசனங்கள் தான் சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியும், என்னெல்லாம் கற்றுக்க முடியும், என்னெல்லாம் அந்த விஷயத்தின் மூலமாக படிப்பினை அடைய முடியுங்கிறது இட்ஸ் பிக் டைம் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அப்படி இந்த இஸ்ரவேலை ஆண்ட, யூதாவையும் இஸ்ரவேலை ஆண்ட எல்லா ராஜாக்களும் பெற்ற தாய்மார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? எத்தனை தாய்மாருடைய பிள்ளைகள் உத்தமமான ராஜாக்களை பெற்றெடுத்தார்கள்? எத்தனை விதமான தாய்மார்கள் மோசமான பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள்? இத்தனை பேருடைய கிட்டத்தட்ட 32 ராஜாக்கள் இருக்கு. எக்ஸாக்டாக ஃபிகர் ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும், இட்ஸ் மை ஃபால்ட். ஸோ 32 to 35 கிங்ஸ் தான் மொத்தத்துக்கு ஆண்டு இருக்காங்க. இல்லைன்னா கொஞ்சமாக கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம். அவங்கள நல்வழிப்படுத்தாமல் வளர்த்த தாய்மார்கள் இருந்திருக்கிறாங்க, நல்வழிப்படுத்தி வாழ்ந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ they all had a customized instruction for their sons and daughters. இஸ்ரேல் சரித்திரத்தில், வேத சரித்திரத்தில் யாரும் குவீனே இல்லை, யாருமே ராஜாத்திகள்லாம் இல்லை, யாரும் குவீனாக ராணிகளாக இருந்திருக்காங்க, யாரும் ஆளலை. ஆனால் ஆளப்போன ஒருத்தி தான் அந்த அகோலிபாள், இல்லை அத்தலியாள் அவர் ராஜாத்தியாக குவீனாக ஆண்டவர் விரும்பலை. ஆகாவை அடக்கி ஆண்ட ஏசபேலே ஆண்டவர் விரும்பலை. ஸோ அவள் இருவருமே அழிந்தார்கள், அழிக்கப்பட்டார்களும் கூட. அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது பவர் கேம் கிடையாது, நானா நீயாங்கிற பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆளுமைக்கு அடுத்த பிரச்சனை இல்லை, அது தேவனுடைய வழிமுறைகளை. இப்போ அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஸோ உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இதை தாண்டவே என்னால் முடியல, ஆனால் அதிலே நான் உட்காந்துரும் இஷ்டப்படலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய், இன்றைக்கி வராத தாய்மார்களுக்கு, இந்த சபையில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் ஜவாப்தாரி, நீங்கள் தான் உத்தரவாதி. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே. கேள்விப்பட்ட செய்தியை பற்றிய உத்தரவாதம் உங்கள் தலையில் இருக்குது. நீங்கள் முதல்ல முன்மாதிரியாக மாறி மற்றவர்களுக்கு சொல்லணும். ஊருக்கே உபதேசம் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப புரியும் இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு கத்தெடுத்துன்னு வார்த்தையை பெறணும், போதகத்தை பெறணும். நீங்கள் போதகம் அடையணும். நீங்கள் போதகம் அடையக்கூடிய போதகத்தை ஏற்று கற்றுக்கொண்ட நல்ல ஒரு மாணவியாக இருந்திருக்கீங்களா? ஹாவ் யூ எவர் பீன் அ குட் ஸ்டூடெண்ட், அ கேர்ள் ஸ்டூடெண்ட் ஆல் யுவர் லைஃப்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. படிக்காத அப்படியே கட்டி கொடுத்துட்டாங்க, துட்டு சொத்து இருந்துச்சு, இந்த டவுரி கொடுத்தா, எப்படியே சொல்லி ஏமாற்றிக்காதீங்க. கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அங்கமான பிற்பாடு அதுதான் ஹைலைட்டு. கர்த்தருடைய சரீரத்தில் ரட்சிப்பின் மூலமாக, ஞானஸ்நானத்தின் மூலமாக, பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக அவர் சரீரத்தில் ஒரு அங்கமான பிற்பாடு, உறுப்பான பிற்பாடு, நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் புருஷனை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் எதிர்பார்க்குற அந்த சிறிய சமுதாயத்தை உருப்படியாக்க நீங்கள் உண்மையான உருப்படியாக இருங்க. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். அது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். உன் போதகம் எப்படிப்பட்டதா, உன் கையில் இருக்கிற அந்த கஸ்டமைஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ரகசியத்தை கேட்கறதுக்கு, ரகசியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு உங்களை போல மோகம் கொண்டவங்க உலகத்தில் யாருமே இல்லை, பெண்களை தவிர. அதுவும் அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு உசுரே போகிற மாதிரி தான் இருப்பீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
வாட் கைண்ட் ஆஃப் சீக்ரெட் காட் ஹேஸ் ஃபார் யூ? உங்கள் பிள்ளைகளை பற்றி தேவன் என்ன எண்ணம் வைத்திருக்கா அதை தெரிஞ்சுக்க விரும்புனீங்களா? இல்லை, அடுத்த வீட்டு பிள்ளையை பற்றி, அடுத்த வீட்டு புருஷனை பற்றி, அடுத்த வீட்டு காரியத்தை பற்றி உங்களுக்கு அலாதி மோகம். இன்றைக்குமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாட்டினாலும் இப்படி தான் இருக்குது. யூ ஹாவ் டு ஓவர் கம் திஸ். உன்னிடத்தில் தேவன் உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கொடுத்த அந்த காரியத்தை எப்பொழுதும் இருதயத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய, கழுத்தில் டாலர் போட்டுக்கலாம், கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கலாம், இருதயத்தில் ஒரு அணிகலனை அணிய முடியுமா? அணியக்கூடுமா? அணிய வேண்டுமே. இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். அது யூத பாரம்பரியத்தில் அப்படி இருக்குது. நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் கட்டிக்கொள்ளணும், இல்லை ரிஸ்டில் கட்டிக்கொள்ளணும், நெத்தியில் கட்டிக்கொள்ளணும், இப்படிலாம் இருக்குது. பெண் பிள்ளைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? ஆண் பிள்ளைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு பையனை தேடுறீங்க, பையனுக்கு பொண்ணை தேடுறீங்க. அது மாடர்ன் டேயோ எலிசபெத்தன் டேயோ 10ஆம் பசலித்தனமான காலத்தில் தேடி இருந்தாலும் சரி, இன்றைக்கி தேடி இருந்தாலும் சரி, தேடி கட்டிட்டோம், கட்டி கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன ப்ரோக்ரஸ்? வாட் இஸ் த ப்ரோக்ரஸ்? ஹவு டு யூ ட்ராவல்? ஹவு டு யூ கோ ஃபர்தர்? வாட் டு யூ கேரி? எப்பொழுதும் அந்த வார்த்தை, அம்மா அப்பா இல்லாத போதும், அம்மா அப்பா இருக்கும்போதும், மாமனார் மாமியார் இருக்கும்போதும் இல்லாத போதும், சம்பந்தம் கொண்ட இடத்துல, சம்பந்தம் எல்லாம் முறிஞ்சு போன இடத்துல, ஏதாவது அவங்க இல்லை, உலகத்திலே இல்லை, அம்மா அப்பா மரித்த பின்னே, ஹவு டு யூ கேரி த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் வாஸ் கிவன் டு யூ? அதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் தேவன் சும்மா உலகத்தில் போய் சுற்றிட்டு திரும்பி என்கிட்ட வா அப்படின்னு அனுப்பலை. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அது மெருகேறுகிறான், அவன் கூர்மை அடைகிறான், அவன் தூய்மை அடைகிறான், அவன் வேறு பிரிக்கப்படுகிறான், அவன் அறிந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அவன் அடைந்து அவன் சீராக ஓடும்படி அவனுக்கு அனுகூலங்கள் வழங்கப்படுகிறது. ஆண்டவரை அறியாதவன் அறியும்படியாக ஏராளமான தருணங்கள் அவனுக்கு அருளப்பட்டும் அவன் ஆண்டவரை அறியாமல் குருடனாக முரடனாக வாழ்ந்தால், அவன் தேவனுடைய திட்டத்தையே, அவனை பற்றிய திட்டத்தையே, சமுதாயத்தை பற்றிய திட்டத்தையே, தேவனுடைய பிள்ளைகளை பற்றிய திட்டத்தையே, இஸ்ரவேலை பற்றிய திட்டத்திலேயே அவன் அவர்களுக்கு விரோதமாக இந்த நக்சலைட் மாதிரியோ இல்லை தீவிரவாத மாதிரி செயல்பட்டால் அவனுடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் குறைத்து விடுகிறார். அவன் துன்மார்க்கமாக நடந்தால் அவனை ஆண்டவர் காலியை கொன்னே போடுறாரு. He just annihilates him. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு உலகத்தில் பிரவேசிக்கிற எந்த மனுஷனும், எந்த மனுஷியும், எந்த மகனும் மகளும் ஒரு தாயின் மூலமாக, ஒரு தம்பதிகளினுடைய உறவின் மூலமாக வெளிப்படுறாங்க. அது 9 காலம் அந்த குழந்தைய ஒரு அம்மா தான் சுமக்குது, ஒரு பெண் தான் சுமக்கிறாள். பிள்ளையை பெற்றெடுத்த பின்னே அவள் தாய் என்று கம்ப்ளீட்டாக அந்த டைட்டில் அவள் பெறா. இல்லைன்னா அது வரைக்கும் சுமந்துருக்கா, பிள்ளை தாச்சி மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசவத்துக்கு அப்புறம் ஷி அஃபிஷியலி பிகம்ஸ் அ மதர். ஷி கேன் கிவ் பர்த் டு as many children as she wants to. அவைகளை எப்பொழுதும் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த மாதிரி ஒரு தரமிக்க தாயாக இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்க இல்லைங்கிறது இங்கே சொல்ல நான் வரல. நீங்கள் வசதி மட்டும் சொல்கிறதுக்கு நான் யார்? ஆனால் வசனம் உங்களை பற்றி சொல்லுதே என்ன? வாட் யூ கேரி? வாட் ஹாவ் யூ கேரிட்? வாட் ஆர் கோயிங் டு கேரி ஃபர்தர்? இனிமேலும் என்ன சுமக்க போகிறீங்க? என்ன பெற்றிருக்கீங்க? என்ன பெற்றிருந்தீங்க? என்ன அளவுக்கு இருக்கீங்க? என்ன அந்தஸ்தில் இருக்கீங்க? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து சபைக்குள்ளே வந்து கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமான பின்னே உங்கள் தரம் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரே, உயர்த்தி வைத்தாரே, உசத்தினாரே, உங்கள் ஸ்டாண்டர்டே உயர்த்தினாரே. என்ன அளவுக்கு நீங்கள் வசதியான ஒரு தாயாக இருக்கீங்க? அக்கம் பக்கத்தில் எப்படி வசதியான தாயாக இருக்கீங்க?
இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ராஜாக்களின் தாயாக இருக்க விரும்புகிற நீங்கள் ஒன்றும் இல்லைன்னா எங்களாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. கடவுளுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதிலே சொல்லத்துக்கு வாய் இருக்காது. நீங்கள் ஆசைப்படுறது பெரிய சாவான பாவம் கிடையாது. ஆனால் நீங்கள் ராஜாவை பெற்றெடுத்தீங்களே, ராஜா வளர்க்குறீங்களா கூஜாவை வளர்க்குறீங்களா, அதான் மேட்டரு. ஸ்தோத்திரம். How do you sweat? How do you labor? என்ன அளவுக்கு பிரயாசப்படுறீங்க? ஆன்மீக சொற்றொடர்களையும் ஆன்மீக காரியங்களையும் கேள்விப்படுறீங்க. ஜபம், துதி, ஆராதனை, அது இது உபாசனை. என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தில்? வசனத்தில் எவ்வளோ மூழ்கி இருக்கீங்க? வேத பாரம்பரியத்தில், யூத பாரம்பரியங்கிறத விட வேத பாரம்பரியத்தில் சீனாய் மலையிலே கற்பிக்கப்பட்ட காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஒரு தாயும் வேதத்தில் கற்பிக்கப்பட்டவளாக இருக்கணும். அவளுக்குள்ளே அவ்வளோ வசனம் இருக்கணும். 6 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க முழுக்க உங்கள் வேலை, உங்களுடைய வேலை தான் பிள்ளையை வளர்க்குறது. நீங்கள் 6 வயசு வரைக்கும், தமிழில் ஒரு வார்த்தை முதுமொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது. அது ஒரு ஆம்பளைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, உங்களுக்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு இதுக்காக காட்சி படம் போட்டு ஆண்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. 5 வயசில் நீங்கள் பிள்ளையை சரியாக வளர்க்கலைன்னா நீங்கள் ஒல்ச யூ ஆர் தவறிட்டீங்க உன் கடமையில். தென் how will you catch up? திரும்பி அர்ப்பணித்து முட்டி மோதி ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி கேட்ட கனிகளை கொடுத்து திரும்பியும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 6ஆம் வயசுலேருந்து அராஜகம் தலையெடுக்குதா கண்டுபிடிக்கணும். வம்சாவளியில் அம்மா சைடில் இருந்தால், அப்பா சைடில் இருந்தால், தாத்தா பாட்டி சைடில் இருந்தால், கொள்ளு தாத்தா பாட்டி சைடில் இருந்தால், சம்மந்தம் கொண்ட புருஷன் சைடில் இருந்தால், மனைவி தாயான என்னுடைய சைடில் இருந்தால், நீங்கள் காரியங்களை கண்டுபிடிச்சி பொதுவான அறிவிலையும் சரி ஞான அறிவிலையும் சரி தேவனுடைய துணையோடு கண்டுபிடிச்சி பிள்ளைக்காக நீங்கள் திறப்பில் நிற்கணும். அது ஆவிக்குரிய வார்த்தை. நீங்கள் பிள்ளைக்காக பிரயாசம் பண்ணணும், அனுசரணையாக இருக்கணும், ஞானம் கேட்கணும், தைரியம் கேட்கணும், விவேகம் கேட்கணும். இந்த அம்மா செய்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது கம்ப்ளீட்டாக குக்கப் பண்ண ஒரு வீடியோவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை, ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்க வாய்ப்பில்லை. பிள்ளைங்க தான், அந்தந்த வயசில் அந்தந்த பிள்ளைங்க தான், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ. பிறக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் சமரசு தான், அதுக்கப்புறம் தான் அது பேயா சமரசான்னு தெரியுது. ஸோ அந்த வயசுலையுமே இந்த அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுது அந்த பிள்ளையோட அரக்கத்தனத்தை, அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய முரட்டுத்தனத்தை, அவங்களோட ஒத்துழையாமையை, கீழ்ப்படியாமையை, அவங்க அந்த டிமிக்கி அடிக்கிறத எப்படி கண்டுபிடிச்சி, இல்லை யூ ஹேவ் டு டூ இட். எனக்கு அது பார்க்க வெக்கமாக தான் இருந்துச்சு. என்னை பற்றி, என்னை வளர்த்தவங்களை பற்றி இல்லை, எங்களை வளர்த்தவங்க நான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறதுக்கு இல்லைன்னா அவங்களாம் சும்மா விடவே இல்லை. அடிக்கடி நான் சில இடத்துல பேச நிர்பந்தம் வரும்போது பேசுவேன். எங்கள் வீட்டில் சும்மா விடுறதே இல்லை. they will never let us go unattended to. கவனிக்காதது போல் தெரியும், ரொம்பவே கவனிச்சிருப்பாங்க. அப்போ தான் கவனித்தது போல் தெரியும், அவசியமானது கவனிச்சிருப்பாங்க. அடி உத சீர்திருத்தத்துக்கு எங்கள் வீட்டில் பஞ்சமே கிடையாது. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா, ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் கூட பிறந்த பெண் பிள்ளைகளை எங்கள் அப்பா தொடல. மற்றபடி அறை தான், அறையிலே இப்போ முடிஞ்சிடும். குச்சிலாம் எடுக்கிறது. அந்த அரைஞ்ச விஷயத்தில் அவருடைய அந்த அழுத்தமான சீர்திருத்தத்தின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதெல்லாம் அவங்க பிள்ளைகளை அடிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுக்கல. அடிக்காமல் பிள்ளைகளை எப்படி சீர்திருத்துறாங்க இந்த அம்மா செஞ்ச இந்த வீடியோவில் பார்த்தது தான். that's really challenging. அதில் நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு. அவங்க கலாச்சாரமே, வெள்ளைக்காரன் கலாச்சாரமே அடிவதையெல்லாம் இல்லாமல் கிடையாது. ஆனால் டு பிகின் வித் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அழுத்தமாக அம்மாவும் உட்காந்துருக்கு. முடியாதுன்னா நீ அம்மாவை முடிய வைக்கிறேன், செஞ்சு தான் கொடுத்து தான், அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்னா சாப்பிடு, சாப்பிடலன்னா போயிட்டே இரு. எதுலையாவது உங்கள் வாழ்க்கையில் உறுதி இருக்கா?
கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் உறுதி இல்லை, ஆனால் வீம்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உறுதி இல்லை, ஆனால் வீம்பு இருக்குது. பெண்களுக்கே உரிய ஒரு முரட்டுத்தனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உறுதி இருக்கா? உறுதி உள்ளவன் நோக்கம் உள்ளவன், உறுதி உள்ளவன் திசை திக்கு தெரிந்தவன், உறுதி உள்ளவன் இலக்கை புரிந்தவன், இலக்கை நியமித்தவன். என்றைக்குமே அழுத்தமாக இருந்து அந்த பிள்ளை தாண்ட அந்த பேச உடைய போ அப்படின்னு சொல்லதில்லை. அந்த பிள்ளை உணர்ந்து சாரி மம்மி, அவங்களே வராங்க. வரும்போது நீ சாரி கேட்காத பிள்ளைங்க நிற்கும் அழுத்தமாக. சாரி கேளு, நீ செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கோ. இன்னைக்கு யாராவது ஒத்துக்க வைக்க முடியுதா? ஒத்துக்கிறாங்களா? அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கா? கீழே சிந்தின பிற்பாடு எல்லாம் இந்த சிந்து தான், தண்ணினா சிந்த தான் செய்யும், காப்பினா சிந்த தான் செய்யும், அப்படி பேசாதீங்க. அதான் முட்டாள்கள், அதான் மூர்க்கத்தனம், அதான் அராஜகம். எண்ணெய்னா சிந்த தான் செய்யும், தரைனா வழுக்க தான் செய்யும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வழுக்கிற தரை வேணும்னு போட்டுட்டு மொசைக்கோ இல்லை டைல்ஸை போட்டுட்டு அழிக்கிருச்சு நீ சொல்லாத. அப்போ கால் உடஞ்சிச்சு ஏற்றுக்கோ சந்தோஷமா, இடுப்பு உடஞ்சிச்சு ஏற்றுக்கோ சந்தோஷமா, சீன் விடாத, ஊரை கூட்டாத. தோத்துறோம். பிரைஸ் தி லார்ட். பாசமாக இருக்கோம் கொஞ்சம் அலையில் சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்கா? வறண்டு போல என்னன்னு தெரியல. தாய் தெபரா எப்படி சொல்லலாம்? இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். இஸ்ரவேலுக்கே ஒருத்தி தாய், அவன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை. அவன் பாராக்குங்கிற ஒருத்தன் மூலமாக தான் ஆண்டவர் நன்மையை கொண்டு வரணும், வெற்றியை கொண்டு வரணும்னு நினச்சாரு. அவனுமே இவனுக்கு சவலப்பழமாகிட்டான். இந்தா நீ என்ன ஆம்பளை போ, நான் எனக்கு கடவுள் வேலையை கொடுத்துக்கான், வேலை செய்கிறேன்னு. ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாள், சீட்டாளுக்கு ஒரு மூட்டாள், மூட்டாளுக்கு ஒரு நொண்டிகள் தானே ஆயிட்டீங்க இந்த காலத்து பெண்கள். ஆமாவா? என்ன இப்படி பார்க்குறீங்க? மிஷினு, வாஷிங் மிஷினு எல்லாமே மிஷின் தான். ஆனாலும் செய்ய முடியல. யாராவது போட்டு எடுப்பாங்களா? யாராவது துவைச்சி, யாராவது இப்போ நீங்கள் எதுக்கு யாராவதுங்கிறதுக்கு? நீங்கள் ஏமா பெண்ணாக இருக்கீங்க? நீங்கள் ஏமா தாயாக இருக்கீங்க? நீங்கள் ஏமா அந்த இன்னாருக்கு மனைவியாக இருக்கீங்க? அதுவும் வாடகை மனைவி கேட்டு அவள் எப்படி வரலாம்? அதுக்கு மாத்திரம் என்ன கையாமையன்னு சோத்திரம் கோபமாக இருக்கிறீங்க. உங்கள் பொறுப்பில் நீங்கள் வாழணும்னு உங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷம் இருக்கா? கேள்வி கேட்டால் ஆமான்னு தலையாட்டுறதுலாம் நான் நம்புறதே இல்லை. சந்தோஷம் தானாகவே வெளியே தெரியும். சிலால் இப்போ உங்கள் மூஞ்சில் சந்தோஷமாக இருக்குது, இந்த பக்கம் கண்ணாடி வச்சா எப்படி இருக்கும்? சாரதாஸ் கீதாஸ் மாதிரி இங்கே ஒரு கண்ணாடி வச்சா போத்திஸா அது எப்படி இருக்கும்? உங்கள் மூஞ்சியை பார்க்க சகிக்குமா? ஆனால் உங்கள் மூஞ்சியை டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஹவு டு யூ கெட் அலாங்? கவனிங்க, சும்மா 4 சோத்திரம் போடுறதுக்கு கூட்டம் இல்லை. இது 4 அந்நிய பாஷை பேசுறதுக்கு கூட்டம் இல்லை. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, தட்டி கழிக்காதே. அந்த மாதிரி இருக்க முடியுமா? இந்தா கிளவி, இந்தா படிக்காது அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் பேசுகிற காலம்தான். இதோட இன்னும் கேவலமாக பேசுந்தான். ஒரு காலத்தில் வெளியே விரட்டி விட்டுறாங்க, சின்ன வயசுலேயே அவமதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் தான் உண்டு உலகத்தில். ஆனால் தாயின் போதகத்தை தள்ளாதே ஒரு போதகத்தை பிள்ளைகளுக்குள்ளே எல்லா அடி உத நெருக்கம் வறுமை சிறுமையில் ஒத்தி விதைச்சிருந்தாள்னா அந்த இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உணர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஆன்மீக வாழ்க்கையில் உணர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் உணர வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி டூ யூ கேரி ப்ரொஃபெட்டிக் ஒரு தீர்க்கமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கா? அவங்க பிள்ளைகளை பற்றி உங்கள் சந்ததிக்கு கொடுக்க அதை அவங்க இருதயத்தில் அணிந்து கொள்ள முடியுதா? அதை அவங்க கழுத்தில் கட்டி கொள்ள முடியுதா? நீங்கள் நகை வாங்கி போடாட்டினாலும் அவங்களுக்கு கொடுத்த இந்த காரியம், எனக்கு என்ன ஆம்பளை வழக்கமாக செயின் போடுறதில்ல, யாருமே போடுற ஆண்களும் இருக்காங்க. ஆனால் அம்மா அப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னி வரைக்கும் மறக்கலையே.
அடிக்கடி நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் பேசிக்குவோம். நாங்கள் 4 பேரும் இந்த செல்ஃபோன்லாம் வந்தோடனே பேசிக்குவோம். சில விஷயம்லாம் வரும்போது விவரம் நம்ம அம்மா அப்பாவை சரியாக என்ஜாய் பண்ணலையே அப்படின்னு. ஒரு விஷயத்தை இழந்த பிற்பாடு தான் தெரியும். அந்த அளவுக்கு இழக்கவே முடியாததை இழந்ததாக உணர்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ளாக ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் லெஃப்ட் பிஹைண்ட் அன் இம்பேக்ட். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. தொல்லை விட்டுச்சு அப்படின்னு பிள்ளைங்க நினச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விலையேற பெற்ற எந்த ஒரு உபதேசத்தையோ எந்த ஒரு முன்மாதிரியோ எந்த ஒரு காரியத்தோ கடவுள்கிட்டேருந்து பெறல. கடவுள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை தக்க வச்சுக்கல, நீங்கள் அதை ஒர்க் பண்ணல, அதை நீங்கள் மெருகேற்றலை. இப்படிலாம் நிறைய மாரல் ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கோம். லீவ் அலோன் பர்சனலைஸ்டாக யாரை பற்றி சொல்லாட்டினாலும் இப்படி இந்த நிறைய நீதி போதனைகளை நம்ம தமிழில் பஞ்சமே கிடையாது. விலையேறப்பட்டவன் முத்து வச்சுருந்தான், ஒருத்தன் ஏதோ வச்சுருந்தான், எந்த பிள்ளை உண்மையாக இருக்குது, எந்த பிள்ளை பொறுமையாக இருக்குது, எந்த பிள்ளை நிதானமாக இருக்குது, எந்த பிள்ளை ஆசை கொள்ளலை, அவங்க கையில் தான் அவன் கொடுத்தான் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, இயேசு கிறிஸ்துவே பரலோகராஜ்யத்தின் உண்மையில் சொல்லும்போது அந்த விலையேறப்பெற்ற முத்துக்கு அதை ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஆமாம், இந்த ஒரு முத்துக்காக என் சொத்தெல்லாம் விற்க முடியுமா? கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலாம் போ அப்படின்னு நினைக்கிற பெரிய கூட்டம் இருக்குது. ஐயோ, அந்த முத்து, அந்த அந்த சொத்து என்ன சொத்து, அந்த முத்து மாதிரி அந்த முத்துக்காக பித்து பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் நம்ம இருக்கோமா? அப்படி அதாவது தாய் இருக்கீங்களா? பிள்ளைகளை பற்றி பித்து பிடிச்சவங்க நீங்கள் இருக்கீங்க. அதெல்லாம் பற்றி ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளையை பித்தாவே வளர்த்திங்களா, சொத்தாக வளர்த்திங்களா, இல்லை முத்தாக வளர்த்திங்களா? அதுதான் மேட்ரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். You are so possessive by nature. விட்டு கொடுக்க முடியாத ஒரு சுபாவம் கொண்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த சுபாவம் கொண்டவங்க தான் நீங்கள் பெண்கள். ஆனால் ஒரு விலையேற பெற்ற ஒரு குணத்தை, ஒரு தரத்தை, ஒரு அந்தஸ்தை, ஒரு நிலையை, ஒரு பொறுப்பை, ஒரு சேவையை, ஒரு பயணத்தை பிள்ளைகளுக்காக மேற்கொண்டு அந்த பிள்ளைகளை அந்த வழியிலே வழி நடத்தி அவர்களுக்கான காரியத்தை தேவனிடத்தில் பெற்று அதற்காக அவர்களை தயாரித்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறீர்களா? வந்தவர்களாக இருந்து எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? யோசித்து பாருங்க. அந்த மரித்த நாள், திருமண நாள், பிறந்த நாள், இப்படிலாம் சில ஞாபகார்த்தமான நாள்லாம் இருக்குல்ல. எத்தனை பேர் இன்னைய காலகட்டத்தில் ஆஸ் ஆன் டேட் ஒரு 5 to 10 years கூட பார்த்துக்கலாம். இப்போ 15லேருந்து இல்லை 2025 இயர்ஸுக்குள்ளேயே நான் தைரியமாக சொல்ல முடியும், பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா பற்றி நினைக்கிறதே இல்லை. செத்துச்சா, முடிஞ்சாங்களா, எல்லாம் பண்ணிட்டோமா, திதியெல்லாம் வச்சுட்டோமா, அவ்வளோதான். லெட்ஸ் மைண்ட் அ ஒர்க். ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. எங்கள் தாத்தா பாட்டி செத்ததுக்கே அவங்க பேர பிள்ளைகளான நாங்கள் எல்லாரும் எங்களை பெற்றவங்களோடு கூட எங்கள் பாட்டி வீட்டுக்கு, அதான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு எத்தனையோ வருஷம் போனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க திருமண நாளை கொண்டாட போல், அவங்க பிறந்த நாளை கொண்டாட போல், அவங்களுடைய ஏதோ ஒரு முக்கியமான நாளை கொண்டாட போல் அவங்க இறந்துட்டாங்களே, அந்த நாளை நினைவு கூர்ந்து அன்னைக்கு அவரை பற்றி அநேக விஷயங்களை ஒவ்வொருத்தரும் சொல்ல, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோமே, இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணலையே, இதெல்லாம் நமக்கு ப்ரெஷஸாக இருக்குமே, பேத்திகள்லாம் கேட்குற அளவுக்கு, கை குழந்தைங்கள் கேட்குற அளவுக்கு அவங்களுடைய டைரக்ட் பிள்ளைகளாக இருந்த எங்களை பெற்றவங்கள்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. அது ஒரு பெரிய இவ்வளோ பெருசாக இருக்காது, இதில் பாதியாவது எங்கள் பாட்டி வீட்டுடைய ஹால் இருக்கும். வெரி பிக் ஹால். ஒரே நேரத்தில் 30-40 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு பந்தி போடலாம், அந்த மாதிரி பெரிய ஹால். அங்கே தான் கூடி அப்போது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் கேத்தலிக்ஸாக இருந்ததுனால படம் வச்சுருப்போம். இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் நம்ம அம்மா அப்பா நினைக்கிறோமா? தொல்லைனா அம்மா அப்பா உதவி தேவை, வியாதினா அம்மா அப்பா உதவி தேவை, பிரச்சனைனா அம்மா அப்பா உதவி தேவை, பிள்ளையை வளர்க்குறதுக்கு அம்மா அப்பா உதவி தேவை.
அந்த காலத்தில் வந்தாங்க போனாங்க செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. சரி, அதெல்லாம் மேட்ரு. வாழ்வழிக்கு வார்த்தை தான் ரொம்ப பெரிய மேட்டரு. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். கட்டளையே எப்போ எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே. பிறவி குருடன் பார்வை அடையும் போது அவனுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பிறவி ஊமை பேசும்போது அவன் பெரிய தீப்பொறி ஆர்மோன்னு ஒரு பெரிய சொற்பாளிவார் இருந்தார். அதுபோல் அவன் பேச முடியாதா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் he starts to speak or see, they have to continue to learn. கட்டளையே விளக்கு. அம்மா அப்பா மூலமாக நம்ம சில கட்டளை கடவுளே அவங்க மூலமாக நம்ம கொடுக்கறது. வேதமே வெளிச்சம். அவங்க மூலமாக நமக்கு வேதம் வெளிப்படணும். அவங்க மூலமாக தான் நமக்கு வேதம் வெளிப்படணும். அம்மா அப்பா இந்த வேதம் பொய்னா அதை அந்த பொய்யை உண்மை ஆக்கிறதுக்குள்ளே நமக்கு பிராணம் போயிடும். அதான் அந்த பாரம்பரிய கட்டு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஏன் முதுமொழியாக சொல்லியிருக்காங்க? ஏன்னா they carry the godliness. They learn and receive and live the godliness they have been instructed by. அதை தான் அப்படியே அவங்க அந்த சந்ததிக்கு அவங்க தொடர செய்கிறாங்க, விட்டு செல்கிறாங்க. அதனால தான் அவன் இந்துக்களாக இருக்க ரட்சிக்கப்பட யோசிக்கிறான், அந்த இஸ்லாமியனாக இருக்க ரட்சிக்கப்பட யோசிக்கிறான், பாரம்பரியத்தை மூழ்கி போன ரட்சிக்கப்பட யோசிக்கிறான். சொல்கிறோம், ஜெபிக்கணும், சொல்லணும், திருந்தணும். ஆனால் ஜாதி கொடுமை, ஜாதி வேற்றுமைன்னு. ஆனால் ஜாதி அந்த அந்த அதே ஜாதியில் இருக்கவங்க அதை விட்டு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நம்முடைய சப்ஜெக்டேல வேணாம். அது பெரிய சங்கடமான விஷயம். அதுங்களுக்குள்ள அவ்வளோ ஃபைட்டு. இன்னொருத்தனோட ஒப்பிட்டு அவன் என்ன பெருசாக நினைக்கிறான், தாழ்மையாக நினைக்கிறாங்கிறது தான் பிரச்சனை ஊருக்கு. ஆனால் உள்ள அவங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. பெண் கொடுக்கறதில்ல, பெண் எடுக்கிறதில்ல, இடத்த விட்டு கொடுக்கறதில்ல, அந்தஸ்தை விட்டு கொடுக்கறதில்ல. ஐயா நாய் குலைக்கிற மாதிரி எலியும் பூனையும் சண்டை போட்டுக்கணும் பண்ணுகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பாரம்பரியம் ஊறி போயிடுச்சு. நமக்கு கர்த்தரை அறிந்த பின்மே நமக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஒரு மனமாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி தேவை. நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அந்த சமத்துவம், சமநிலை பிரமாணம், அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே பெரம்பு தான். அவ்வளோ பெரிய ஒரு பெரம்பு இருக்கும். அந்த ரீச்லேயே கொண்ட பெரம்பு இருக்கும், சாதாரண பெரம்பு இருக்கும். எல்லாம் பெரம்பை உபயோகிக்க வேண்டிய காலத்தில் பெரம்பு தான் உபயோகிப்பாங்க. அரைய வேண்டிய காலத்தில் கை தான் உபயோகிப்பாங்க. கொட்ட வேண்டிய காலத்தில் முழியை தான் உபயோகிப்பாங்க. திருந்தணும். எவ்வளோதான் சிக்ஷை வந்தாலும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலங்கிற அர்த்தம் இல்லை. நாம் இவ்வளோ ரட்சிக்கப்பட்டு எழுச்சி அடைந்த சமுதாயம், மறுரூபம் அடைந்த சமுதாயம், மறுரூபத்தை நோக்கி முழுமையான மறுரூபத்தை நோக்கி முன்னேறுகிற சமுதாயம் நம் வாழ்விலே ஆன்மீக தாய்மார்கள், தேவ பயமுள்ள, தேவ பக்தியுள்ள தாய்மார்கள் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம். மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். Praise you Lord. ரபாலா கர்ஷபரபல ரபஷபர. Thank you Lord. Thank you Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.